கலைநயம் மிக்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 3 முக்கியமான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இனி எல்லாமே யோகமான காலம்தாங்க. இந்த யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமோகமா மாறிடும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது. கடவுளுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய நிலை. மனசுக்குள்ள கோடான கோடி கஷ்டம். 1000 கஷ்டம்லாம் கிடையாது. கோடான கோடி கஷ்டம். பண கஷ்டம், பதவி கஷ்டம், பாசம் கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இஷ்டம்ங்கிறது ரிஷப ராசிக்கு எழுதல போல. இவனுக்கு என்னப்பா குறை? வெளிய பார்க்கிறவன் சொல்றது இதுதான். ஜம்முன்னு இருக்கான். நீங்க பேசுறது, நீங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நீங்க உங்களுடைய கஷ்ட நஷ்ட வெளியில காட்டிக்காம இருக்கிறதுனால, அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டி பெட்டியா பணம் அடுக்கி வச்சுட்டு, ஊர் ஊரா சுத்திக்கிட்டு, நல்லா பிடிச்சத சாப்பிட்டுக்கிட்டு, ஜம்முன்னு இருக்கிற மாரி தெரியுது. அவன் அவனுக்கு தான்டா தெரியும் கஷ்டம். நான் சொன்னா மட்டும் நீ என்ன பண்ண போற? போ அந்த பக்கம் நகரு நகரு. ரிஷபம் இப்படிதான். ஒதுங்கி போயிட்டே இருக்கும். பார்க்கிறவனுக்கு என்னவோ தெரிஞ்சுட்டு போகுது. சுயநலவாதியே தெரியட்டும், திமிரு பிடிச்சவனா தெரியட்டும், இருக்கிற அந்த அகங்காரத்துல ஆடுறான், அப்படி இப்படி என்ன வேணா சொல்லட்டும். நான் வந்துட்டு அப்படி பணிவா இருந்த காலத்துல மட்டும் நீங்க என்ன எனக்கு என்ன பதவியா குடுத்துட்டீங்க? இல்ல பட்டமா கட்டிட்டீங்க? ரிஷபம் இப்படிதான் நினைக்கிறீங்க. பார்த்தாச்சு பார்த்தாச்சுப்பா. எவ்வளவோ துரோகத்த பார்த்தாச்சு. எவ்வளவுதான் நான் மட்டும் தாங்குறது? ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. ஒதுங்கி போயிட்டே இருக்கான். யார் புரிஞ்சுக்கிட்டா என்ன? புரிஞ்சுக்காட்டி என்ன? என்னுடைய கடமைய கரெக்ட்டா செய்வேன். உண்மைக்கு புறம்பா, நீதிக்கு, நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழுவேன். இதுதான் ரிஷபத்துடைய வாழ்க்கையின் தத்துவமே. உங்கள பொறுத்தவரைக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? இந்த நாட்களை பொறுத்து தான் வரக்கூடிய வருஷத்துடைய பிறப்பே அமையப் போகுது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான சிம்மாசனத்தை நீங்களே வடிவமைத்து அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும், கிரக நிலைகளுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள் உண்டு. அப்படி பார்க்கிறப்போ, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கிறப்போ, சூரிய பகவான் விருச்சிக ராசியில இருக்காரு, செவ்வாய் பகவான் கடக ராசியில இருக்காரு. அதே விருச்சிக ராசியில புதன் பகவானும் கூட்டணியில நிக்கிறாரு. இந்த புதன் பகவான பொறுத்தவரைக்கும் போன 26ஆம் தேதி வக்ரகதிக்கு மாறிட்டாரு. ரிஷபத்துல குரு பகவான் நிக்கிறாரு. சுக்கிர பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், மீன ராசியில பாம்பு கிரகமான ராகு பகவானும், அதே பாம்பு கிரகமான கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் பண்றாங்க. சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு அவரோட சுழற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருப்பாரு. இதை வச்சு பாக்குறப்போ நம்மளுடைய ரிஷபத்திற்கு நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல நிக்கிறார். இதனால பிள்ளைகளால சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் மன அமைதி இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எச்சரிக்கை. நம்ம என்ன பண்ணணும்? சூரிய பகவான் 7ஆம் இடத்தினால பிள்ளைகளுடைய நலன்ல நம்ம அக்கறை காட்டணும். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க கவனமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கண்காணிப்பு தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான ஒரு அடித்தளமா இருக்கும். எச்சரிக்கை இது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். 2வதா பெரிய மனிதர்களுடைய ஆதரவினால இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வு கிடைக்கும். அடுத்த சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை அதிகமா பெற்றுக் கொடுக்குதுங்க. தீமை அப்படிங்கிறது பெருசா இல்ல. இவருடைய அமர்வு அப்படிங்கிறது 2வது எச்சரிக்கையா ஒண்ணு நிக்குது. சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னா புதுசா முதலீடு செய்யறதுல எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய முதலீடு கட்டாயம் நமக்கு லாபத்தை ஏற்படுத்துமா இல்ல நஷ்டத்தை ஏற்படுத்துமா யோசிக்கணும். இல்ல அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க, இவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு எந்த ஒரு முதலீட்டுக்கும் நீங்க அகலக்கால் வைக்கக்கூடாது. யோசனை, செயல்பாடு உங்களதான் இருக்கணும். ஆனா அந்த யோசனை அப்படிங்கிறது பல கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் சரின்னு பட்டா மட்டும் செய்யணும். அப்படி இல்லைனாக்க இருக்கக்கூடிய முதலீடை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. அதுலயே நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். வியாபாரம் நல்ல விதத்துல இருக்கும். சூரிய பகவான் பிள்ளைகளோட நலன்ல அக்கறை காட்டுங்கன்னு முதல்ல எச்சரிக்கை கொடுக்குறாரு. சந்திர பகவானை பொறுத்திருக்கும் முதலீடுகள்ல கவனமா இருங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நான் தொழில்லாம் செய்யலாமா? ஆனா ஒருத்தர் சொன்னாங்க இந்த கம்பெனி மேல சீட்டு போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பண விஷயத்துல ரிஷபராசி கவனமா இருக்கணும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்பிக்கையான நபர்களாவே இருந்தாலும் பண விஷயத்துல கவனமா நடந்துக்கணும்.
பணம் பத்தும் செய்யுதுங்க. பாதாளம் வரைக்கும் பாயுது. இன்னைக்கு நல்லவன். அந்த பணத்தால நாளைக்கு கெட்டவனா மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏன் நம்ம பணத்த குடுத்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கணும்? தேவையில்ல. அதுவும் முக்கியமா ஏதாவது வந்துட்டு சலுகையோட, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளோ, அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த மாதிரி விளம்பரப்படுத்துவாங்க. ஆசைய தூண்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரிஷப் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்த செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. இவர பொறுத்தவரைக்கும் நான் பூமிக்காரகன். நிலபலம் வாங்கணும். ஒரு கைப்பிடி மண்ணு வேணும்னாலும் இவருடைய அனுகிரகம் தேவை. ஸோ இவரால மணல் மற்றும் ஜல்லி வியாபாரத்துல துணிச்சலா இறங்குவீங்க. நிலம் வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலனை இந்த காலகட்டம் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ செவ்வாய் பகவானால தொழில் வந்து விருத்தி தாங்க ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்குமே தொழில் ரீதியா செவ்வாய் பகவானுடைய இந்த அமர்வு ரிஷபத்திற்கு நல்லா இருக்கு. அடுத்த புதன் பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல நிக்கிறாரு. இவரால குடும்பத்துல புதுசா வரவு உண்டு. எல்லாருமே மகிழ்ச்சியில ஆழ்த்தக்கூடிய இனிமையான செய்திகள் கிடைக்கும். தாய் மாமன் வழியில சில சொத்துக்கள் கைமாறி உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய விதத்துல உதவிகரமா சொத்து வந்து சேரும். சோ புதன் பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகம் தான். அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 1ஆம் இடத்துல நிக்கிறார். இரவு பகலா உழைப்பீங்க. குடும்பத்துக்காக பணம் சேமிக்க ரொம்ப அக்கறையா செயல்படுவீங்க. குருவினால பணவரவுக்கு குறையில்லை. சுபகிரகமான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வையும் உழைப்புக்கு ஏற்ற அனுகூலமான பலனையும் அள்ளி தருகிறார். அடுத்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டுல நிக்கிறார். கலைத்துறையில இருக்கிறவங்க முன்னேற்றமான நிலையை அடைவீங்க. அலங்கார பொருள் விற்பனை செய்யறவங்க, அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, உங்களுக்குலாம் லாபம் அதிகமா கிடைக்கும். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு சொந்தக்காரரு. இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க. பார்த்த உடனே அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட தோற்றம் அப்படி இருக்கும். சோ அந்த வகையில சுக்கிர பகவானுடைய சஞ்சாரத்தினால ரிஷப ராசிக்காரர்களுக்கு அழகு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு லாபகரமான காலகட்டம். அடுத்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல நிக்கிறாரு. இதெல்லாம் மருத்துவ செலவுகள் மன நிம்மதி கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது 3வது எச்சரிக்கை. அப்போ உடல் நிலையில அக்கறை காட்டணும் ரிஷபராசி. மனச கெடுக்கிற மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். தேவையில்லாத குழப்பத்திற்கு உட்படாம இருக்கணும். இந்த மாதிரியான சமயத்துல சின்னதா வந்துட்டு உடல் உபாதைகளை உணர்ந்தாலே உடனடியா மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா மருத்துவ செலவை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம். மன சஞ்சலப்படுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைய பத்தி ரொம்ப யோசிக்காம அத அப்படியே விட்டுட்டு ஆன்மீகத்துல மனசை ஈடுபடுத்துங்க. கடவுளை தவிர்த்து வேற எதுவுமே நமக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்காது. மனுஷ மக்கக்கிட்ட நம்ம சொல்லலாம். நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சு சொல்லுவீங்க. அந்த பிரச்சனைய வந்து அதிகம் பண்ணி விடுவாங்க. புரியுதுங்களா? அடுத்த ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல 11ஆம் இடத்துல நிக்கிறார். தக்க சமயத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க. அசுப கிரகமே உங்களுக்கு சாதகமா நிக்குது. அடுத்த கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் ரீதியா இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கு. தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமா இல்லனாலையும், கேது பகவான் தொழில் இருக்கக்கூடிய போட்டிகளை வெற்றிகரமா சமாளிக்கிறதுக்கு உதவி பண்றாரு. சோ நம்ம சொன்ன அந்த 3 எச்சரிக்கைய மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப கடகடன்னு பாயிண்டா நம்ம பேசணும்னா, பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் திருப்தி தரக்கூடிய விதத்துல இந்த காலகட்டம் இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. குடும்ப விஷயமா வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவுகள் இப்போ குறையும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. அலுவலக பணிகளில் ஈடுபடுகிற ரிஷப ராசிக்கு திருப்திகரமான போக்கு காணப்படும். பணியிட சூழல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வேற வேலைக்கு செல்ல விரும்புவர்கள் அதற்கான முயற்சி செய்யலாம். அதற்கு சாதகமான காலகட்டமா தான் இருக்கு. வியாபாரம் விற்பனையை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபத்திற்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வாடகை இடத்துல இருந்து தொழில் பார்த்துட்டு இருந்தா இனி வரக்கூடிய காலகட்டத்துல சொந்தமா இடம் வாங்கி தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ரிஷபராசி அந்த பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த வேலைக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்கள பொறுத்த வரைக்கும் தன குடும்ப அதிபதி புதன் 7ஆம் இடத்துல அமர்வதனால புதன் ஆதித்ய ராஜயோகம் பெற்று 2ஆம் இடத்தை பார்வையிடுவதும், 3ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதும், 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தொடரும். நீங்க எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடும். தன்னம்பிக்கையோட முன்னேறி செல்வீங்க.
உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு. சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. விருந்து, கேளிகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சந்தோஷம் ஏற்படுங்க. அந்த 3 எச்சரிக்கைகளை தாண்டி, நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க, செவ்வாய் பகவான் நீச்சம் அடைவதனால, உடன்பிறப்புகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால, பயணங்களின் போது தேவையற்ற அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பயணத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு போயிட்டு வாங்க. நம்ம போனா அந்த காரியம் முடியுமா? முடியாதா? நம்ம இப்ப இந்த பயணம் மேற்கொள்ளணுமா? தேவைதானா? தேவையில்லதானா? அப்படிங்கிறத நீங்க திட்டமிட்டுக்கணும். குறிப்பா இவரால இது நல்லபடியா முடிய போதுடா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, அந்த வேலை கூட கடைசி நேரத்துல தள்ளி போகறதுக்கு வாய்ப்ப அவர் கொண்டு வராரு. என்ன பண்ணணும்? சூரிய பகவான சரி கட்டணும் அப்படின்னாக்கா, அனுதினமும் சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணணும். கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் வேணாம். இப்பவே சொல்லியாச்சு. "எப்பா சூரிய பகவானே, வீண் அலைச்சல குடுத்துறாத. நான் நினைக்கக்கூடிய வேலைய நல்லபடியா முடிச்சு குடுத்துரு. தள்ளி போட்டுறாத. தடைகள் தாமதத்தை ஏற்படுத்திறாத" அப்படின்னா, அனுதினமும் சூரிய பகவான வழிபாடு செய்யணும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனிக்கிழமைகள் தோறும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து, துளசி தீர்த்தத்தோட வீட்டுக்கு வரணும். இது வந்து உங்களுக்கு குடும்பத்திற்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உங்கள பொறுத்தவரைக்கும் செவ்வா, சுக்கிர, ராகு இவங்க 3 பேருமே நன்மைகளே வழங்குறாங்க. இன்னும் சிறப்பான பலன்களை எதிர்பார்த்தீங்கன்னாக்க, நரசிம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். இப்போ வரைக்கும் 10 பொது பலன்கள். இப்ப வந்து நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுடைய நட்சத்திரநாதனால வழக்கத்த விட ரொம்பவே சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். தொழில்ல இருந்த தடைகள் விலகும். ஒரு சிலர் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க. அடுத்த ரோகிணி நட்சத்திரம். ராகுவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை வழங்குறாருங்க. இழுபறியாக இருந்த வேலைய முடிச்சு கொடுக்குறாரு. தொழில முன்னேற்றத்தை அடைய வைக்கிறாரு. நீங்க எதிர்பார்த்த வரவு இருக்கும். உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும். அடுத்த மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய காலகட்டம். தடைப்பட்ட வேலை கடகடன்னு நடக்கும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். உங்களுடைய உடன்பிறப்புகள்ல இளைய சகோதரர்கள் வழியில அவங்களுடைய உதவிகளால எடுத்த வேலையை சட்டுன்னு முடிச்சிருவீங்க. உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொழில், வியாபாரம் இரண்டுமே லாபத்தை கொடுக்குங்க. ஆக மொத்தத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்மளுடைய ரிஷப ராசிக்கு சாதகமா தான் இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 6. தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க. அனுதினமும் வழிபாடு செய்ய முடியலனாலையும் அட்லீஸ்ட் வியாழக்கிழமைகளாவது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. குறிப்பா உங்களால முடிஞ்சதுன்னா துறவிகளுக்கு மஞ்சள் நிற ஆடைகளை தானம் கொடுங்க. மஞ்சள் நிற கொண்டக்கடலை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் உங்கள விட்டு விலகி போகணும். துன்பங்கள், துயரங்கள் விலகணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, கொண்ட கடலைய வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு உணவளிக்க சொல்ல முடியாத கஷ்டத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த வாயில்லாத ஜீவனுக்கு இத நீங்க கொடுக்கறதுனால, உங்களுடைய பிரச்சனைகள் வந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நல்லதே நடக்கும். தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்த நீங்க எதிர்பார்க்க முடியும். ஏன்னா, பசுமாட்டுக்கு உணவளிக்கிறதுங்கிறது கோடான கோடி தேவர்களுக்கு உணவளித்ததற்கு சமம். புரியுதுங்களா? கோமாதா வழிபாடு உங்களுடைய பாவங்களை போக்குங்க. நம்ம தெரிஞ்சு செய்த தவறுகள், தெரியாமல் செய்த தவறுகள், இந்த ஜென்மத்துல நம்ம செய்த தவறுகள், போன ஜென்மத்துல நம்ம செய்த தவறுகள், நம்ம மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட நம்ம தலையில வந்து விடிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரியான பாவங்கள் கூட நம்ம விட்டு விலகி போகணும்னாக்கா, கோமாதாவுக்கு உணவளிக்கிறதும், கோமாதா வழிபாடும் ஒரு நல்ல பரிகாரமா உங்களுக்கு நிக்குங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. காலமும் நேரமும் உங்களுக்கு வசமாக கடவுள்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணையா நிக்குதுங்க. குறிப்பா ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு இல்லாட்டி உங்க வாழ்க்கை முழுமை பெறாது. சிவபெருமானுடைய வழிபாடு இல்லாட்டி எந்த கஷ்டமும் உங்களுக்கு முழுமையா உங்கள விட்டு விலகாது. சோ ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானையும் சேர்ந்து வழிபாடு செய்யணும். குறிப்பா சிவபெருமானுக்கு வில்வ மாலையும், நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லது. நமக்கு பிடிச்சத ஒருத்தங்க வாங்கிட்டு வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி தான். தெய்வத்துடைய மனம் குளிர உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். உங்க குடும்பம் சுபிக்ஷமாக மாறும்.
நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுது. நல்ல விதத்துல இருக்க போகுது. வந்த கஷ்டங்கள் கரியட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். இனி எல்லா நாட்களுமே கடவுள்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு, நலமோடு. நன்றி, வணக்கம்.